பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு தொழிலதிபர்களுடைய மேற்கொண்டுள்ள ரகசிய பேரத்தால மருந்துகளின் விலை கடுமையாக உயரும் நிலை உருவாகி இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் குற்றம் சாட்டுறாரு. அவர் குற்றம் சாட்டுறது ரகசிய பேரம் அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாக குற்றம் சாட்டுறாரு. ஆனால் யதார்த்தத்தில் ஏற்கனவே சில முக்கியமான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இருந்த அரசின் கட்டுப்பாடு, மே மாதம் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு இப்போது தளர்த்தப்பட்டிருக்கிறது. இவர் பிரதமர் யுஎஸ் போறதுக்கு முன்னாடி, அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி தளர்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு செய்தியாக தனியாக பார்க்கலாம். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது பாருங்க, இந்த குற்றச்சாட்டு, இந்த செய்தியை ரொம்ப எவ்வளவு வேகா பேசியிருக்கிறார் ஒரு கட்சியினுடைய அகில இந்திய துணைத் தலைவர். அவர் சொல்றாரு, தற்போது 8,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட புற்றுநோய்க்கான மருந்து தற்போது 1 லட்சமாக உயரப்போகிறது, பன்மடங்கு உயரம். இந்தபடியாக இந்த விலை உயர்வால் மக்களின் பணம் நேரடியாக தொழிலதின் பயிரில் சென்ற சேரப்போகிறது. அதாவது இது எலெக்ஷன் அவருக்கு ஏற்கனவே சேர்ந்தாச்சுங்கிறது தெரியல போல இருக்கு, சேர போகிறதுன்னு. இது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் பேசுவது வெடிக்கா இருக்கு. நேச்சுரல் இது எலெக்ஷன் நடக்குது, மகாராஷ்டிரா பேசியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஏன் சொல்றாருன்னு சொன்னா, ஒப்பீனியன் போல்லாம் கருத்து கணிப்புகள் எல்லாமே இப்ப மகாராஷ்டிரத்துல காங்கிரஸ்க்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது என்ற ரீதியிலே மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி மத்திய தேர்தலில் அந்த வீழ்ச்சி மகாராஷ்டிரா இல்லாம பாத்துக்கணுங்கிற செய்யறாரு தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, இவர் ஒரு ஏச்சியத்திலே திரைக்கதை வசனம் மாதிரி ஒரு கதை எழுதுற மாதிரி இருக்கு இந்த ரிப்போர்ட். எதுவுமே எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாம எதிர்காலத்தில் இது நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்னு ஏசியங்களாகவே இந்த செய்திகள் இருக்கிறது. ஹேசியங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்றாரு. நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? அதுக்கப்புறம் நம்ம விரிவாக அதை பத்தி பேசலாம். அதாவது இது ஹேசியமா பார்க்க முடியாது. பொதுவா ஒரு ஒப்பந்தம் போடுறோம்னா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது இருக்கும். அந்த விளைவு ஏற்படுத்தும் என்று சொல்லுவதும் ஏற்பட போகிறது என்று சொல்லுவதும் யதார்த்தமான ஒரு விஷயம்தான். எனவே இப்போது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்தை அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க ஆட்சி காலத்திலும் போடப்பட்ட பல ஒப்பந்தங்கள், பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தீங்கான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது. இந்த எய்ட்ஸ், காசநோய், புற்றுநோய் உள்ளிட்ட மருந்துகளை விற்பனை செய்ய மத்திய அரசு கடந்த வருடம் கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தது. இதனால தனியார் மருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு மருந்துகளின் விலையை உயர்த்த முடியாத நிலை இருந்தது. ஆனா இப்போ உயிர்காக்கும் மருந்துகளுடைய விற்பனையை சர்வதேச காப்புரிமையின் கீழே மத்திய அரசு கொண்டு அதற்கான கட்டுப்பாடுகளையும் தளர்த்தி இருக்கிறது அப்படின்னு. இதனுடைய விளைவாக மருந்து நிறுவனங்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விலையை உயர்த்தி கொள்ளும் அதிகாரமும் கிடைச்சிருது அவங்களுக்குன்னு இந்த அரசாணையை சுட்டிக்காட்டி ஒரு பொதுநல மனு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இது எல்லாமே நடைமுறைக்கு வந்த ஒரு விஷயத்தை பற்றி தான். இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க, நீங்க சொல்ற அதே நீரிழிவு, ரத்த கொதிப்பு, அது மாதிரி கேன்சர், இந்த மெடிசன்ஸ்லாம் கிட்டத்தட்ட 50 மருந்துகள், உயிர்காக்கும் மருந்துகளை இலவசமாக கொடுக்கணும்னு கூட ஹர்ஷவர்தன் ஹெல்த் மினிஸ்டர் அந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கு. இந்த அரசாங்கம் தான் முடிவு பண்ணியிருக்கு. அதனால இது ஒரு அச்சத்தை ஹர்ஷவர்தன் சொல்றதுல உண்மை இருக்கா, ராகுல் காந்தியோ அல்லது இந்த அறிக்கைகளோ சொல்றதுல உண்மை இருக்காங்கிற ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு. ஒரு குழப்பம் இல்லைங்க, ராகுல் காந்தி தெளிவா பேசலைங்கிறத நான் சொல்ல வரேன். இது இவர் என்ன சொல்ல, உயர போகிறது, நடக்க போகுது பாருங்க, பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி தொலைத்தி விட்டாச்சுன்றீங்க. அப்ப ராகுல் காந்தி அதையும் சொல்லல. ராகுல் காந்தி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லாம நடக்க போகுது என்கிறத அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மத்திய அமைச்சர் சொல்றார், ஹெல்த் மினிஸ்டர் சொல்றார், ஹர்ஷவர்தன் சொல்றார், இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க அரசாங்கத்தோட நிலைப்பாடு தான் நம்ம எடுத்துக்க வேண்டும். இந்த நேரத்தில் ராகுல் காந்தி அசர்டிவா எதுவும் சொல்லலை. இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற முழுதுல அரசியல் பேச்சு தாங்க, மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பேச்சுக்காக தான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவர் மேடையில பேசும்போது பேசியிருக்காரு. இதுக்கு அடிப்படையாக அவர் பேச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர்ங்கிறது என்னவாக இருக்கும்னா, இந்த சர்க்குலர் issued before Prime Minister Narendra Modi's visit to US. The government asked the National Pharmaceutical Pricing Authority, an autonomous body, to withdraw its May 2014 guidelines on drug price control. டீகண்ட்ரோலிங் ஆஃப் பிரைசஸ், அதாவது விலையின் மீது, மருந்து விலைகளின் மீது அரசுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை அரசு விலக்கி கொண்டதன் காரணமாக விலை கடுமையாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அந்த பொதுநல மனுவோட உள்ளடக்கம். இதுல அந்த மருந்தினுடைய விலையும் கூட அவர் சொல்ற மாதிரி 8,000க்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் விலை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது அந்த இன்னொரு பட்டியலில்.
இல்ல அது மட்டும் இல்ல, ஏராளமான மருந்துகளுடைய விலை வந்து சமீப நாட்களில் மிக அதிகமாக உயர்ந்திருக்குது. குறிப்பாக சமீப நாட்கள் என்று சொல்லுவது நான் சொல்வது பத்தாண்டுகளில் அதாவது மருந்து உற்பத்தியில் உயிர்காக்கும் மருந்துகள் இன்றைக்கு மக்களினுடைய பல்வேறு விதமான அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயம். உயிரை காக்கக்கூடிய மருந்து. அப்ப அதன் மீது இருக்கக்கூடிய தேவை மக்களை அச்சம் கொள்ள வைக்குது. எவ்வளவு விலையானாலும் பரவாயில்லை வாங்கலாம் என்கிற தன்மைக்கு கொண்டு போகுது. அதாவது இது வந்து ஒரு கடமை. அதனால இதனுடைய விலையை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று அரசு தலையிடுது. இதனுடைய பாத்திரம், இந்த விலை கட்டுப்பாடு என்கிற பாத்திரம் வந்து இது உயிர்காக்கும் மருந்து. இது மக்களை அந்த அச்சத்தில் இருந்து எவ்வளவு விலையானாலும் பரவாயில்லை வாங்க வேண்டும் என்கிற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக அரசு ஒரு கட்டுப்பாடு விதிக்குது. அதை தளர்த்தி இருப்பதுதான் இதுல ஆபத்தான போக்கு. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதாவது உயிர் காப்பது என்பது கொள்ளையடிப்பதற்கான வாய்ப்பாக மாறுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. பொதுவாகவே பேண்ட் மெடிசன்லாம் இந்தியாவுக்குள்ள வருது. இந்த மாதிரி செய்திகள் பல வருடங்களாக வந்து கொண்டிருக்கிற விஷயம். மருந்து உண்மையிலேயே கூட அது விலைகள்லாம் இன்றைக்கு வாங்குற நிலைமையில சாமானிய மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. இதற்கான ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும், இல்லைன்னு சொல்லணும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஹர்ஷவர்தன், நலவாழ்வுத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் வந்து இலவசமாக நல்ல விஷயம். அதை நடைமுறைப்படுத்திட்டா அதை விட மகிழ்ச்சியான விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த விஷயத்தையும் நீங்க கருத்தில் கொள்ளணும்ங்கிற வேண்டுகோளை உங்ககிட்ட வைக்கிறேன். அதாவது ஆன்டி கேன்சர் ட்ரக்னு சொல்லி கிளிவிக்னு சொல்லணுமா, என்ன எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. அது வந்து 8,500 ரூபாயில இருந்து 1,08,000 ரூபாயாக இப்ப விலை மாறி இருக்குன்னு சொல்றாங்க, விலையேறி இருக்குன்னு சொல்றாங்க. அது வந்து அன்இமேஜினபிளா இருக்கு, நினைச்சே பார்க்க முடியாது. 8,500 இருந்து 1,08,000 எப்படி அந்த விலை மாறும் அப்படிங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொரு ட்ரக் பிளட் பிரஷர், ஹார்ட், இந்த இதுக்காக உண்டானதுல பிளாவிக்ஸ்ங்கிற மருந்து 147 ரூபாயில இருந்து 1,615 ரூபாயாக மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயம் மேஜராக இருக்கு. இல்ல இருக்கலாம். இப்போ டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, இந்த பிபிக்கு இருக்கு, பல மருந்துகள் இருக்கலாம். இது எந்த மாதிரி மருந்து நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே மோஸ்ட்லி இதெல்லாம் பயன்படுத்துற மருந்துகள் இந்த விலையில இருந்தாலும் விற்க முடியாதுன்னு அந்த ப்ரொடியூஸ் பண்றவனுக்கு, மேனுஃபேக்சருக்கு தெரியும். அதனால இது என்ன மாதிரி மருந்து நமக்கு தெரியல. ஆனாலும் கூட சாமானிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற அளவில் இருக்கணும். அதற்காக தான் இந்த அரசாங்கம் இதற்கு பணம் கூட இல்லை, இலவசமா மருத்துவமனையில கொடுக்கணுங்கிற ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அது வந்து உண்மையிலேயே சட்டமாகி அமலுக்கு வந்து விட்டால் அது மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. திட்டமாகி அது நடைமுறையாகிவிட்டால் அது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கக்கூடிய அந்த மருத்துவ முறையில வந்து அதை வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு. கரெக்டுங்க. பட் இந்த ஹர்ஷவர்தனை பத்தி சொல்லும் பொழுது அவர் இந்த திட்டங்கள் ஹெல்த் மினிஸ்டர் சொன்னாலும் கூட இந்த போலியோ ஒழிப்புக்கு முதல்ல ஆரம்பிச்சவரே அவர் தான். என்டிஏ கவர்மெண்ட்ல ஆரம்பிக்கும் பொழுது அதை அடிக்கடி 2 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு எங்க பார்த்தாலும் கொண்டு வந்து இன்னைக்கு போலியோவே இல்லாத நாடாக இந்தியா இருக்குது. காரணம் ஹர்ஷவர்தன் டெல்லியில் அதை மினிஸ்டரா இருக்கும்போது பண்ணி காமிச்சார். அந்த மாடல் தான் இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அதனால சொன்னதை செய்பவர் அவர், எதையும் செஞ்சு காட்டுவார். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.